எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பாபாவோட அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும்னு சொல்லி பாபா கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் கொடுத்தது இந்த ஒரு பிளேஸில் தான். ஸ்ரீ சீரடி சாய் மந்திர். இந்த கோவில் பெங்களூரில் இருக்குது. பாபாவோட பிளெஸ்ஸிங்கால் என்னால் முடிஞ்ச இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை, ஆர்வம் எல்லாமே. ஸோ அதை முதல் படியாக பாபா எனக்கு கொடுத்த வாய்ப்பான அந்த சேவையை எடுத்து நான் பண்ணேன். சரணாகதி பண்றது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அது அவ்வளோ சீக்கிரத்துல யாருக்கும் அந்த சரணாகதி உணர்வு வராது. பாபா எப்பவுமே சொல்ற ரெண்டே வார்த்தை, இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம லைஃப் எங்கேயோ போயிடும். என்ன வார்த்தை அப்படின்னா நம்பிக்கை, பொறுமை. இந்த நம்பிக்கை, பொறுமை அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அவனுக்கு சரணாகதி அப்படிங்கிற உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வர ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை எப்படி வரும், யார் மேல வருதுன்னா, இப்போ நம்ம யாரை நம்புவோம்? நம்மளோட ஃபேமிலியில நம்ம அம்மாவை நம்புவோம், நம்ம அப்பாவை நம்புவோம். எப்படி நம்ம அம்மாவையும் அப்பாவையும் நம்ம நம்புறோம் அப்படின்னா, அவங்க நம்மளுக்கு உண்மையா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல தான் நம்மளுக்கு அந்த நம்பிக்கை வர ஸ்டார்ட் ஆகும். அதாவது ட்ரஸ்ட் நான் சொல்றது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாபா நம்ம மேல பாசத்தை அள்ளி கொட்டுறதுனால பாபா மேல நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை உணர்வு வந்துடுச்சு அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் பொறுமை வர ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பொறுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேஷன்ஸ். எவ்வளவு பொறுமையா நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். எல்லாருக்குள்ளேயும் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் சீக்கிரம் வந்துடும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அதாவது ட்ரஸ்ட், மற்றவங்க மேல ட்ரஸ்ட் வைக்கிறது. ஸோ அது எல்லாருக்குமே சீக்கிரம் வந்துடும். ஆனால் பொறுமை, பேஷன்ஸ் அப்படிங்கிறது வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த பேஷன்ஸை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நீங்கள் லைஃப்பில் நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் ஆகணும், இல்லை எனக்கு வேலை கிடைக்கணும், இல்லை குழந்தைக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது நம்ம சீக்கிரம் நடக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். இன்னைக்கு நடக்கணும், இல்லை நாளைக்கு நடக்கணும், இல்லை அடுத்த மாதத்துல நடக்கணும், இல்லை அடுத்த வருஷத்தில் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்ம மனசில் அந்த பயம் இல்லாத ஒரு கோரிக்கையை நம்ம மனசுல கொண்டு வரணும். அப்ப மட்டும்தான் நம்மளுக்கு அந்த முழு பொறுமையானது நம்ம மனசுக்குள்ள வரும். ஸோ பாபா சொல்ற ரெண்டே விஷயம் தான். வாழ்க்கையில நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் லெவல் உங்களோட வாழ்க்கையில நீங்க அடையலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மேம்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்க கூட இன்னைக்கு நான் பேசி பாடினதுக்கு எனக்கு ரொம்ப, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓம் சாய். இந்த வாய்ப்பை கொடுத்த பாபாவுக்கும் அந்த கோவிலுடைய நிர்வாகி ஷாம்லா மேமுக்கும் ரொம்ப நன்றி. பாபாவால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும். இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு உறவுகள் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? பாபா கூட நம்ம இருக்கும்போது நிறைய சாயுடைய உறவுகள் நம்மளுக்கு தேடி வருவாங்க. அவங்க கூட நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நாள் பழகின ஒரு கனெக்ஷன்ஸ் நமக்குள்ளே ஏற்படும். அதே மாதிரி தான் ஷாம்லா மேம் நான் பார்த்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அவங்க கூட பேசும்போது ரொம்ப நாள் பேசின மாதிரியான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. இது எல்லா பக்தர்களுக்கும், எல்லாருடைய சாய் டிவோட்டீஸ் கூடயும் நம்ம பேசும்போது அந்த ஒரு கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பூஜை ரூம் தான். இந்த பூஜை ரூமில் ஒரு விளக்கு 24 மணி நேரமும் எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த விளக்குடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த கோவிலுடைய கட்டுமான பணி தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த நிலத்தில் ஷீரடியிலிருந்து ஆசீர்வாதம் பண்ணின இந்த ஒரு தீபத்தை எடுத்துகிட்டு இந்த ஒரு மனையில் வச்சு அவங்க பூஜை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஏற்றி வச்ச ஒரு அகல் தீபம் இன்ன வரைக்கும் தொடர்ந்து 24 மணி நேரமும் எரிஞ்சிட்டே தான் இருக்குது. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, இந்த கோவிலுடைய நடை திறப்பு வீக்லி ஒன்ஸ் தான் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வியாழக்கிழமை மட்டும்தான் கோவில் திறந்து பூஜைகள் பண்ணுவாங்க. ஆனாலுமே இந்த விளக்கு தொடர்ந்து ஒரு வாரம் ஃபுல்லாக எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எல்லாத்தையும் விட உயர்ந்தது அப்படிங்கிறது என்னுடைய மனசை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் சாய் அப்படிங்கிறது தான் எல்லாத்தையும் விட உயர்ந்தது ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கும் மேலே உயர்ந்தது என்னுடைய சாய் மட்டும்தான். பாபா மட்டும்தான் உயர்ந்த ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன்.
அண்ட் அதே மாதிரி என்னை வந்து நான் என்ன சொல்லிப்பேன் அப்படின்னா, சாயுடைய விசுவாசி அப்படின்னு சொல்லிப்பேன். பாபா சொல்லுவாங்க, கடவுளுக்கு நீ விசுவாசமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் வந்துட்டு என்னுடைய செயல்களில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. எல்லாரும் கடவுளுடைய விசுவாசியாக இருந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வந்து பரிபூரணமாக பெறணும் அப்படிங்கிறது தான் பாபாவுடைய ஆசை. அதை நம்ம எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக பண்ணணும். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பாபாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் சாய்ராம்.